நம்ம செல்ல குட்டீஸ்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. யூசேஜுக்கு தான் நாங்கள் இப்போதைக்கு தண்ணி வடிகட்டி பாட்டிலில் குடித்தாலும். என்னோடய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 30 வருஷம் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்து டிராஃபிக்கை பார்த்து அப்படியே ஓடி போயிடுச்சு. பட் நவ் லிசன் டு திஸ். காலையில் தூங்கி எழுந்ததும் ஏதோ ஒரு ஃபேன் சுவிட்சு போட்ட உடனே ஃபேன் கிடுகிடுன்னு ஓடுற மாதிரி நம்மளோட லைஃப் ரொட்டீனும் எழுந்தோமா கிளம்புனோமா ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் அப்பப்பப்பா அந்த வீக்கெண்ட் ஒரு நாளுக்காக வாரத்தில் இருக்க மற்ற நாள் எல்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருந்த வீக்கெண்டும் நமக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் தருது. ஆமாங்க, எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியுதுன்னே தெரியாது. ஜஸ்ட் இன் அ பிளிங்க் வீக்கெண்டு முடிஞ்சிடும். ஃப்ரம் நெக்ஸ்ட் டே சேம் ரொட்டீன். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட ஃபார்ம்லேண்ட். இங்கே தான் ரியல் ஹாப்பினஸ். நோ டிராஃபிக், நோ நாய்ஸ், ஓன்லி பீஸ். சிட்டியில் ஏதோ கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச பறவை மாதிரி அவங்க வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு கேட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துட்டு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாது. அதை விடுங்க, கையில் எடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஹாப்பி பர்த்டேலேருந்து ரெஸ்ட் இன் பீஸ் வரைக்கும் ஒரு ஆளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே ஃபோன்லேயே முடிஞ்சு போகுது. ஆனால் இது எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும்னு தோணுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு நம்ம பாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. பிஃபோர் தட், இதுதான் நம்மளோட ஃபார்ம்லேண்ட். இப்போதைக்கு நம்மளோட ஃபார்ம்லேண்ட். இவர் தான் நம்ம ஃபார்மில் இருக்க குட்டி கவ், ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்காங்க. எப்படி நீ பாய்ஸ் தான் பிடிக்குமா? நானும் பாய் மாதிரி தான். ஏன்னா இது பொண்ணு. அதுதான் பாய்ஸ் கிட்ட வரதான். தான் நம்மளோட டாகீஸ். செக்யூரிட்டிலாம் இல்லைங்க, ஃபுல் டைம் அட்டென்ஷன் சீக்கர்ஸ். அதான் நம்மளோட குட்டி கேட்ஸ். பார்க்கறதாங்க ஆளு குட்டி, ஆனால் செய்கிற வேலைலாம் இருக்கே ரொம்ப பெருசு. இருக்க ஊர்வம்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே என்னடா இன்ஜினியர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் அவன் இவனை வச்சு யூப்ளெக்ஸ், மல்டிப்ளெக்ஸ், ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்னு கட்டுறீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கே சவால் விடுற அளவுக்கு இங்கே ஒருத்தர் ஆல் இன் ஆல் எல்லா வேலையும் செஞ்சு அவங்க வீடை அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாடகை, இபி பில், தண்ணி பில்னு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க இந்த கவுண்ட்லெஸ் வீடோட சொந்தக்காரங்க இவங்க தான் ஹவுஸ் ஓனர்ஸ். எத்தனை பேருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் தூக்கணாங்குருவி கூடுனா என்னென்னு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மிஞ்சி போனால் நீங்கள் ஏதோ ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா? ஆனால் நம்மளோட கிட்ஸுக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஃபோட்டோஸ்லேயோ வீடியோஸ்லேயோ பார்த்தா தான் உண்டு. இவங்க தான் நம்ம இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ் தூக்கணாங்குருவி. அண்ட் இதுதான் தூக்கணாங்குருவி கூடு. இதோட முடியலைங்க, நம்ம ஃபார்ம்லேண்டுக்கு இன்னும் நிறைய கெஸ்ட்டு வந்து போவாங்க. அவங்கெல்லாம் வந்து போகிறது இருக்கட்டும், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்ணிட போகிறோம், கொஞ்சோண்டு அங்கங்கே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளும் சீஸ்னலாக அரிசி வகைகளாம் பயிர் வச்சுட்டு வந்துட்ருக்கோம். காசு பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா? அதனால தான் இங்கே நம்மளோட கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் தான். சொன்ன மாதிரி இதில் கிடைக்கிற அந்த ரிட்டர்ன்ஸை காசு கொடுத்து கூட வாங்க முடியாது. அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்ம நைட்டு படுக்க போயிட்டு மொபைலை வச்சுட்டு ஐயோ என்னடா தூக்கமே வரல அப்படின்னு புரண்டு படுத்துட்ருப்போம். ஆனால் இங்கே நம்ம காலையிலேருந்து ஈவினிங் செய்கிற வேலையில் வீட்டுக்கு போய் அந்த கலப்பில் படுத்தா வரும் பாருங்கள் ஒரு தூக்கம்.
என்னதான் சிட்டியில் மாங்குன்னு காலையில் எழுந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்து மாத கடைசியில் அந்த சம்பளம் கிடைக்கிற அந்த ஒரு நாளுக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் தேதி 1 பிறந்து 5க்குள்ளே வாங்கின சம்பளம் எல்லாம் எந்த மூலைக்குடா போச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கேயோ ஓடி போயிடுது. இங்கே நமக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக இன்கம் வரல அப்படின்னாலும் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இங்கே கிடைக்கிற அந்த என்விரான்மெண்ட் இருக்கே அதெல்லாம் நிஜமாலே ப்ரைஸ்லெஸ் தான். மறக்காமல் இந்த வீடியோவை சிட்டி லைஃப்பில் ரிமோட் பட்டன் நமக்கு நான் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோ தான், இன்னும் நிறைய காத்துக்கிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட்ஸை நான் கேப்சர் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு.